ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். இது 30 டேஸ் 30 மணி டிப்ஸ் சீரீஸ். பட்ஜெட்னா பல பேருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டுன்றதா ரியல் ஃப்ரீடமே. இன்னைக்கு டே 11 நம்ம பார்க்க போகிறது பட்ஜெட் பற்றி. பட்ஜெட்டுனா புவர் பீப்புளுக்கு மட்டும் இல்லை, மணி மேனேஜ் பண்ண தெரிஞ்ச ரிச் பீப்புளுக்கும் இது ஒரு ஹேபிட்டாக இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேன், பட்ஜெட் இல்லாமல் வாழ்கிறப்போ நம்மளோட காசு எங்கே போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. பட்ஜெட் இருந்தால் மணிக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, மந்த்லி இன்கம்மை கிளியராக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு, நீட்ஸுக்கு ஃபஸ்ட்டு மணியை லாக் பண்ணி விட்டுருங்க. ரெண்ட்டு, இஎம்ஐ, கிராசரி, ஸ்கூல் ஃபீஸு, கரண்ட்டு பில்லு, இந்த மாதிரி. நம்ம அடுத்து பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, வாண்ட்ஸுக்கு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ அமௌண்ட்டில் மட்டும்தான் இந்த மந்த்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சேவிங்ஸ் பேலன்ஸில் இருந்து சேமிக்காதீங்க. இன்கம் வந்த உடனே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுங்க. பட்ஜெட் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணால் லைஃப் போரிங்காக ஆகாது, லைஃப் பீஸ்ஃபுல்லாக தான் ஆகும். பட்ஜெட்னா ஒரு செல்ஃப் பனிஷ்மெண்ட்டு இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். மணியை கண்ட்ரோல் பண்ணினா லைஃபையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி டெய்லி மணி கிளாரிட்டி வேணும்னா மறக்காம நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.